ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் கேஸ் ஸ்டவ்லேயே தம் போட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நான் அடிகனமான பிரியாணி செய்கிற பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 300 ml போல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3-4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுறேன். இது கூட ஒரு நல்ல பெரிய சைஸில் 8 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இப்போ நம்ம உள்ளே சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியை கழுவி ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சு விட்டுறலாம். வெங்காயம், மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே அரிசியுமே கரெக்டாக ஊறி வந்துடும். நான் 1.5 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்கிற இந்த அளவுகளில் செஞ்சிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு சூப்பராக வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 10 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்த உடனே கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், கீறி விட்டு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு 8 போல் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிற உப்பில் பாதியை சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு காரத்தோட அளவுகள் பார்த்திங்கன்னா 1.5 கிலோவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் போல் சக்தி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். வேணால் நீங்கள் பாதியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் செக் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளையுமே பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இந்த இலைகளுமே நல்லா வதங்கின உடனே நம்ம மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அளவு, அந்த அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் போல் நம்ம பட்டை கிராம் மசாலா, பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஆயில் ஓரளவுக்கு தெளிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டம்ளர் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற உப்பையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கனில் மசாலாலாம் நல்லா பிடிச்சி ஓரளவுக்கு உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். நீங்கள் இதை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு. ஹாஃப் குக் ஆகிருந்தால் கூட போதும். பேலன்ஸ் உங்களுக்கு தம் போடும்போது ரெடி ஆகிடும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து ஆயிலெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறனால 1க்கு 1.25 தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம லெமன் ஜூஸ், தயிர் எல்லாம் சேர்த்திருக்கிறனால உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இது சிக்கன் பிரியாணிங்கிறனால சிக்கனில் இருந்துமே உங்களுக்கு தண்ணி வரும். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சூடாகி வரும்போது நம்ம ஒரு லெமனோட ஜூஸையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன அளவுகளில் எடுத்தீங்கன்னா. நீங்கள் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறாந்தா பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் உப்பும் காரமும், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இப்படியே மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. இடையில ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கிளறி விடுங்க. ரொம்ப கிளறி விட வேண்டாம். அடியெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, கரெக்டாக வரும். இந்த மாதிரி கிளறிட்டு நல்லா உங்களுக்கு இந்த அரிசி தண்ணி எல்லாம் நல்லா திரண்டு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நான் ஒரு தோசைக்கல்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆயில், அரிசி, தண்ணியெல்லாம் நல்லா திரண்டு வரும்போது ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற தோசைக்கல் மேலே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள் உங்களுக்கு நல்லா பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தயிர் சட்னியுமே ஒன் சைடு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.